வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். சமூகம் சார்ந்த பிரச்சனையை ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். மக்களை கண்டிப்பாக நாகரிகமாக நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு வெறும் ஓட்டாக பார்க்காமல் மக்களுக்குரிய நலத்திட்டங்களையும் மக்களை மரியாதையாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சட்ட திருத்தங்களை கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினால் உயிரிழக்கப்பட்ட 41 பேருடைய அவர்களுடைய குடும்பத்துக்கு முறையான தீர்ப்பு வழங்க வேண்டும். இளைய சமுதாயத்துக்கும் மற்றும் நாளைய சமுதாயத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டான தீர்ப்பாகவும் வரக்கூடிய புதிய கட்சிகளும் மக்களை எவ்வாறு நாகரிகமாக நடத்த வேண்டும், மக்களுக்குரிய பாதுகாப்பு எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் திரைப்படம் சார்ந்த நபர்கள் வரக்கூடாது. ஒரு நடிகரை பார்ப்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கே வந்ததால் ஒரு அதிகபட்சமான கூட்ட நெரிசலில் மற்றும் அதிகப்படியான காத்திருப்பு நேரம் அதிகரிக்க அங்கே கூட்டம் மிகப்பெரிய அளவில் கூடி, அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதனுடைய தலைவர் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். இனி வரும் காலங்களில் இது மாதிரியான ஒரு முன்னுதாரணமான கட்சியாக இருக்கக்கூடாது. ஒரு உயிரிழப்புக்கு காரணமான கட்சி இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக வந்தால் அதுவே ஒரு காரணமாக இன்னொரு கட்சியும் எடுத்துக்காட்டாக நிகழ்வாக கண்டிப்பாக சுட்டி காட்டப்படும். இது கண்டிப்பாக உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இதை பரிசீலித்து இது முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும். இந்த கட்சி இனி வரும் காலங்களில் திரைப்படம் சார்ந்த நபர்கள் கண்டிப்பாக அரசியலமைப்புக்கு வரக்கூடாது. இது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயமாக கருதி தடை செய்ய வேண்டும் என்பதே மக்களின் எளிய மகளாக இங்கு பதிவு செய்கின்றேன். வணக்கம்.